அவர் ஐயாவோட மெட்டுக்கள் இருந்த ஐயாவோட அதுக்காக தான் இந்த இளையராஜாவே நான் கல்யாணம் பண்ணேன். ஆமாம், ஏன்னா மறுபடியும் அவரோட வயிற்றில் நான் பிறக்க முடியாது. அவர் வந்து சிகரம். அவருக்கு மகளாக நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. மாணவியாக போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடையாது. எனக்கு என்னோட கணவர் அறிமுகமாகிற இளையராஜன், யாருப்பா அந்த இளையராஜா போய் பார்க்கணுமேனா, அப்போ கிட்டத்தட்ட இவர் அந்த மொட்டைலாம் அடித்து ஐயாவோட கெட்டப்லேயே சுற்றிட்டு இருந்தார், ஜிப்பா கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு. இது இந்த ஆள் இப்படி இருக்கிறான், எப்படி பாடுவாரோ பாட வச்சு கேட்கும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. வாய்ஸ் எல்லாம் அழகாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்படி ஏற்பட்ட காதல் தான், அந்த பெயருக்கான காதல் தான். இது வந்து கண்ண மூடின காதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த நிஜமாவே அது ஐயா எதிர்க்க நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை. இளையராஜா ஐயா எதிர்க்க. ஐயா வந்து பேர் என்னன்னா மீனாட்சிங்க. சரிம்மா பாடுங்க, நல்லா பாடுறீங்க, பாடுங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் சொன்னார். கண்டி அவர் பேர் இந்த பேருக்காக தான் ஐயா நான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசை. ஆனால் அதை சொல்ல முடியல அந்த இடத்துல. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஆரம்ப காலத்தில் இளையராஜாவோட மகள் பவதாரணி தான், இந்த பொண்ணு யார், மீனாட்சி இளையராஜான்னு போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கூட ஒருத்தவங்க கூட கேட்பாங்க. இல்லை, என்ன தெரியாதவங்க, எனக்கு தெரியும், ஒருவேளை அவங்க மனைவியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களை கூட நான் காதில் வாங்கியிருக்கேன். இந்த நாங்கள் திருச்சிக்கு வந்து சென்னையிலேருந்து திருச்சி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து உளுந்தூர்பேட்டை கிட்ட வரும்போது, சில்லா சந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு நல்லா உடுக்க அடிச்சா உனக்கு நாத்த பொண்ணு போகுது, நாத்து போத்திட்டு போகுதுடா நம்ம பாட்டு எல்லாம் ரசிக்கிறாங்க. நான் தாயா பாடின அந்த பாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீ பாடினியா, நல்லா தூங்குமா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க பாடின பாடல்கள் எல்லாமே அவன் கேட்டான். இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த பாட்டை இவங்களோட வாய்ஸ்ல கேட்டா எப்படி இருக்குங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சேம் ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில வந்து மாமன்னன் படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, வடிவேல் சார் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை உங்களுடைய மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. சந்தோஷமாடா? நன்றிமா. அதாவது இந்த குரல்களுடைய இவங்கதான் மீனாட்சி. ஆமாங்க, அந்த பாடல்கள் எல்லாருமே ரசிச்ச பாடல்கள் தான். ஆமா. ஆனா ஓகே, இந்த பாடல் பாடினது இவங்க தானா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களை முகத்தை பார்க்கும்போது இவங்க தான் அந்த பாடலாம் பாடிருக்காங்களா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து வரதா. ஆமா, நாங்க திருச்சிக்கு வந்து சென்னையிலேருந்து திருச்சி பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து உளுந்தூர்பேட்டை கிட்ட வரும்போது நிறைய பாடல்கள் போயிட்டு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் மகன் வந்த புதுசு, கொரோனா முடிஞ்ச காலம், எல்லாம் பஸ்ஸில் பயணிக்கிற டைமில் எம்ஜிஆர் மகன் கொரோனா டைமில் வந்ததுனால பெருசாக அது வெளியில் தெரியாமல் போயிடுது. ஸோ நல்லா தெரிஞ்சது, இருந்தாலும் அதில் கொஞ்சம் இது. அப்போ பார்த்தீங்கன்னா, சில்லா சந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு நல்லா உடுக்க அடிச்சா உனக்கு நாத்த பொண்ணு போகுது, நாத்து போத்திட்டு போகுதுடா நம்ம பாட்டு எல்லாம் ரசிக்கிறாங்க. நான் தாயா பாடின அந்த பாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீ பாடினியா, நல்லா தூங்குமா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஜோஜோ கூட எங்க ஊர் டவுன் பஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். எங்க ஊர் ஜனங்களாம் தான் தெரியும் நீ அக்கா பாடின பாட்டுன்ட்டுன்னு. மற்ற இதெல்லாம் போனா நான் 10 பேரோட நானும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு போவேன். புரியுது. ஏன்னா இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஜோஜோ பாட்டு வந்து நீங்க தான் பாடினீங்கன்னு நான் அந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு வந்து ஆனஸ்டா சொல்ல போனா தெரியல. நான் வந்து பாடல் யாருன்னு சொல்லிட்டு அந்த பேரை பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவன் ரொம்ப நாளா வீட்டுல அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு டெய்லி கிளம்ப இருந்துச்சு, அவன் உட்காரு, நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும், அந்த பாட்டை கேட்டு அவன் பாட்டை போட்டா அவன் மட்டும் உட்காந்து பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பான். இது ஒரு பேட் ஹேபிட் தான், டிவி பார்க்க வைக்கிறது. பட் இருந்தாலும் அந்த பாட்டை வந்து அவன் கேட்க ஆரம்பிச்சான், அப்படியே உட்காந்து ஆரம்பிச்சிருவான்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் தூங்குறதுக்கு கூட அந்த பாட்டெல்லாம் பயன்படுத்துறது உண்டு. அப்போ ஒரு நாள் யாரு தான் இந்த பாட்டை பாடிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஓகே இவங்க தான் பாடிருக்காங்க அப்படின்னு பேர் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அது அப்படிதான் இருக்கும். அதான் சொல்லுமே ஒரு தாலாட்டா தான் இருக்கும். எனக்கு அந்த சரணம் மட்டும் ஜோஜோல பாடுங்க. அந்த ஆதவன் தந்த நன்கொடை நீயோ, நான் யார் என்று சொல்லும் ஓர் நிழல் நீயோ, என் வாழ்வேனும் பேரில் வான்மழை நீயோ, சிறு புன்னகை ஏந்திய பூஞ்சிலை நீயோ, அந்த வான இருக்கோ வரையிலவோ வெளியா நான் இருப்பேன், ஒன்ன அல்லும் பகலோ காத்திடவே கருமாரியா மாறி நிப்பேன். ஜோ 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 மைவிழியே, ஜோ 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 மான்விழியே,
ஜோ 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 வான்மழையே ஜோ 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 ஜோ. அப்படியே தாளாட்டி தூங்க ஆமா. வச்சு தலையை கோதி விடுறது கடைசியா அந்த ஜோ. அதுல கூட நான் ஆதி சார்கிட்ட சொல்றேன், பா இந்த ஜோஜோவாது சாப்பிட்டா இல்லக்கா ரக்கிட்ட மாதிரியே போட்டோம், இல்லக்கா அதுல எந்த சாப்பிட்டும் கொடுத்துடாதீங்கக்கா, அது பேய் பாருது படம் வந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனா அது கொஞ்ச நேரம் ரெக்கார்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட வீட்டுல சொன்னேன், ஏதோ 4 வரி தான் பாடின மாதிரி இருக்கு. எனக்கு சில நேரம்லாம் பல நேரம் நிறைய ஞாபகமா இருக்கு. இந்தாண்ட பால் காய்ச்சிட்டு இருப்பேன், இந்த ரசம் வச்சிட்டு இருப்பேன், அந்த இது கருவேப்பிலை உருக்கி பால்ல போட்டுருவேன், அது கொதிக்கும். இவரு கேட்பாரு, என்ன கருவேப்பிலை வாசனை இருக்கு டீ அப்படிம்பாரு, மசாலா டீ போல இருக்கு. அப்புறம் பார்த்தா நான் அந்த கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி வயசு ஒரு நிறைய வேலைகள் மைண்டுக்குள்ள போறதுனால நிறைய மறந்து. அப்போ இவர் கேட்டார், அது என்னதான் பாட்டு பாடினேன், அது என்ன அரண்மனை பூரில் என்னப்பா பாட்டுன்னா, ஏதோ ஒரு 4 வரி தான் பாடின மாதிரி இருந்துச்சுங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மறந்தும் போயிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் நம்ம இங்கே தான் லீலா பேலஸில் வச்சப்போ லான்ச்சுக்கு போனோம். அப்போ பாட்டு கேட்டால் எனக்கே ஏன்னா இவ்வளோ பாடியிருக்கோமா நம்ம, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆதி சாரை சொல்லணும்னா எல்லா மியூசிக் டைரக்டருமே இந்த இடத்துல இதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமான்னு ஒத்துப்பாங்க. ஏன்னா தன்னோட படைப்பை மாற்றக்கூடாதுன்னு சில பேர் முரண் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து ஆதி சாராக இருக்கட்டும், சந்தோஷ் அண்ணாவாக இருக்கட்டும், இமான் அண்ணாவாக இருக்கட்டும், சரி ட்ரை பண்ணி பாருங்கன்னா அப்போ சரி நல்லா இருந்தால் எடுத்துப்பாங்க, நல்லா இல்லை நமக்கு தெரியாத கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆமாம், நிறைய வந்து நீ சரி ட்ரை பண்ணு, உன்னோட படைப்புகளுக்கும் ஒரு இது பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட எல்லாமே. புரியுது. அப்பதான் நம்ம அந்த 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 பாட்டை நமக்கு ஆத்மார்த்தமா பாடக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இடத்துல நம்மளுக்கு வரக்கூடிய இருக்குல்ல. ஷான் சாரும் அந்த விஷயத்துல வந்து இது வரைக்கும் நான் என்னோட கற்பனை அவருக்கு பண்ணதில்லை. ஷான் சாருக்கு மட்டும் அவர் சொல்லி கொடுத்துருவார், அம்மா இதுதான் மீனாட்சிம்மா, இதை பண்ணிடுங்கம்மா, அப்படி முடிஞ்சிருச்சு, பைய எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிம்பாரு. அப்படி டக்கு டக்குன்னு முடியும் எனக்கு. நானும் நினைச்சிட்டு போவேன் கடவுளே, ஏன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி நமக்கு அமையும். கடவுளே இந்த நாளும் இந்த ரெக்கார்டிங் நல்லா அமையணும், நான் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு இந்த ரெக்கார்டிங்க்கு அப்புறம். ஸோ இதை நல்லா அமைஞ்சாதான் அதில் வர இதை வச்சு நான் குழந்தைங்களுக்கு அது பண்ணணும், முருகா நல்லபடியாக பண்ணி கொடுத்துன்னு போவேன். பண்ணி முடிச்சிட்ட பிறகு அம்மா முடிச்சதுமா கிளம்பலாமா, ஐயோ சார் ரொம்ப நன்றிங்க சார், எதுக்கு முடிச்சதுக்கு. அதே மாதிரி சந்தோஷ் சார் அண்ணாவோட ரெக்கார்டிங் போனா கூட முடிஞ்சதுதான், பைய எடுத்துட்டு கிளம்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ எப்படின்னா ஒரு கஷ்டமான விஷயத்த கூட அந்த நல்ல உள்ளங்கள் வந்து அழகா அதை ஈஸியாக்கி தெரியுது. நான் 4 மணி வரைக்கும் வேலையில இருக்கணும் சார், ஒரு நாள் லீவ் போட்டா எனக்கு 1000 ரூபா பிடிச்சிருவாங்க சார், 700 ரூபா பிடிச்சிருவாங்க சார். ஸோ அவங்க அதை யோசிப்பாங்க, எல்லாமே கஷ்டத்துல இருந்து வந்தவங்க தானே, போராடி வந்தது தானே. ஸோ அதனால 4 மணிக்கு மேல 6 மணிக்கு ஓகேவா, சரிங்க சார், இப்போ வரைக்கும் சார், இப்போ வரைக்கும் எல்லாருமே 6 மணிக்கு ஓகேவா. இப்போ நீங்களும் அப்படிதானே அக்கா, 6 மணிக்கு ஓகேவாக்கா, 8 மணி கூட ஓகேவாக்கான்னு கேட்டீங்கல்ல. ஸோ இதுதான் ஒருத்தவங்க புரிஞ்சு உணர்வுகள் தான். எனக்கு ஓகே, எனக்கு இது ஒரு நேர்காணல். ஆனால் உங்களுக்கு காலம்புற அந்த காலேஜுக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வர முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம் டைம் வேறு இருக்குல்ல. ஆமாம், சரி எல்லாமே எல்லாமே நிறைய எனக்கான நேரங்கள் தான் கேட்குறாங்க. உனக்கு நேரம் இருக்கா, நீ வந்துருவியா. இப்போ கூட நம்ம ஷான் சார் கூட, அம்மா அடுத்த பாட்டு இதுலேயே இன்னொரு பாட்டு நீங்கள் எழுத போறீங்க, கராத்தே பாபு இன்னொரு பாடல், ஆமாம் இன்னும் 2 பாட்டு எழுத போறீங்கம்மா, ஒரு காதல் மாதிரி இருக்கும், இன்னொன்று மறுபடியும் ஒரு மாதிரி நல்ல பாடலாக இருக்கும், நீங்க எழுத போறீங்கம்மா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். பாடல் ஆசிரியர் அதுதான் எனக்கே தெரியல. அடுத்த பரிணாமங்களா அதை பார்த்துடலாமா? கண்டிப்பா இல்ல வரிகள் நல்லா இருந்துச்சுல்ல. இப்ப அதுதான் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய முக்காவாசி பாடல்கள்ல வந்து தெரியல, மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த வரிகளை வந்து கவனிக்கிறது கம்மியாயிட்டு இருக்கு. அது ஒரு சில பாடல்கள்ல மட்டும்தான் இந்த வரி நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறத வந்து ஒத்து கவனிக்க தோணும். இப்போ உதாரணத்துக்கு யுகபாரதி அவர்களுடைய வரிகளை வந்து அதிகமாக கவனிக்கிறது உண்டு. மோகன்ராஜ் அவர்களுடைய வரிகளை, என்னன்னா நாமுத்துக்குமார் அவர்களோட வரிகளை வந்து நிறைய இடத்துல நம்ம கவனிப்போம். வாலி அவர்கள், வைரமுத்து அவர்கள், அதுமாரி இருக்கக்கூடியவங்களை. பட் ஒரு சில வரிகளை மட்டும் நம்ம ஓகே கடந்து போயிடுறோமே. அந்த ஒரு மாசத்துக்கான பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி தானே மாற ஆரம்பிக்குது. காலம் கடந்து நிற்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்போ இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் இன்னைய வரைக்கும் நம்ம ஏன் முணுமுணுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, அது ஏதோ ஒரு வகையில அந்த ஓலை குடிசையில் இருக்கக்கூடிய என்னோட பாடல்களா இருக்கட்டும், அவன் தானே என் பாட்டை கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி தானே அதை வடிவமைச்ச மாதிரி இருக்கு. அவர் ஐயாவோட வரிக மெட்டுக்கள் இருந்து ஐயாவோட அதுக்காக தான் இந்த இளையராஜாவே நான் கல்யாணம் பண்ணேன். ஆமா, ஏன்னா மறுபடியும் அவரோட வயித்துல நான் பிறக்க முடியாது. அவர் வந்து சிகரம், அவருக்கு மகளா நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது, மாணவியா போகிறது கூட ஒரு வாய்ப்பு கிடையாது. எனக்கு ஒரு நற்பாசை, அவரோட பெயரை வந்து நம்ம எப்படி என்ன
அப்படி ஒரு அவ்வளோ உயிரோட்டங்கள் அவரு பாடல்னா எல்லாருக்குமே அந்த உயிர் தான். ஸோ நான் அப்போ வந்து எனக்கு என்னுடைய கணவர் அறிமுகமாகிற இளையராஜன் யாருப்பா அந்த இளையராஜா போய் பார்க்கணுமேனா அப்போ கிட்டத்தட்ட இவர் அந்த மொட்டைலாம் அடிச்சு ஐயாவோட கெட்டப்லேயே சுற்றிட்டு இருந்தார், ஜிப்பா கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு. ஏன்னா இது இந்த ஆள் இப்படி இருக்கிறான் எப்படி பாடுவாரோ பாட வச்சு கேட்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. வாய்ஸ் எல்லாம் அழகா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்படி ஏற்பட்ட காதல் தான், அந்த பெயருக்கான காதல் தான். இது வந்து கண்ண மூடின காதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த நிஜமாவே அது ஐயா எதிர்க்க நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை, இளையராஜா ஐயா எதிர்க்க. ஆனால் அவருக்கு ஒரு படத்தில் வந்து இந்த நாதமுனி கோரஸ் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்போ போகும்போது கூட என் பேர் மீனாட்சி இளையராஜான்னு சொல்லிக்க பயம், அந்த பேர் அங்கே உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ கூட ஐயா வந்து பேர் என்னன்னா மீனாட்சிங்க, சரிம்மா பாடுங்க, நல்லா பாடுறீங்க பாடுங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் சொன்னார். கண்டி அவர் பேர் இந்த பேருக்காக தான் ஐயா நான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசை. ஆனால் அதை சொல்ல முடியல அந்த இடத்துல. எந்த பாடல் வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் வந்து அதிகமா தனிமையில இருக்கும் போதோ இல்லை வந்து ஒரு ரொம்ப உற்சாகமா இருக்கும்போது இந்த பாடல் வந்து என்ன ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னா அது என்ன பாடலா இருக்கும்? இல்லை, எனக்கு வந்து நீ பௌர்ணமின்னு ஒரு பாட்டு, ஒரு கிளாசிக்கல் ஜேசுதாஸ் ஐயா பாடினது. அந்த பாட்டு நான் எந்த நேரமும் அதை நான் பாடிக்கிட்டே இருப்பேன் ஒரு காலத்தில். அப்போ கிளாசிக்கல்லாம் தெரியாது எனக்கு, இருந்தாலும் அந்த பாட்டு ஏதோ என்னை வந்து ஒரு மாதிரி பண்ணும். ஒருவர் வாழும் ஆலயம்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஐயாவோட இசையில் தான் அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டு பாடும்போது எல்லாத்துக்குமான பாடம், சோகத்துக்கும் அதை பாடிக்கலாம், சந்தோஷத்துக்கும் பாடிக்கலாம், ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்தாலும் பாடிக்கலாம், கோபமாக இருந்தால் கூட அந்த பாட்டை பாடினோம்னா சாந்தமாயிடும். பாடுங்களேன். நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே, நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. அது வந்து ஒரு உயிர் போற ஒரு ஒரு தன்னுடைய மனைவியோட வாழ்க்கையை நினைச்சு அப்போ ஜெமினி கணேசன் ஐயா வந்து அதை பாடுவார். ஸோ அந்த ஒரு மாதிரியா இருக்கும் அந்த தாக்கம் அந்த பாடல். கரெக்ட். அதான் எல்லா தருணத்துலயுமே நம்ம கூட அவர் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற அதான் பேருக்கு பின்னாடி. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஆரம்ப காலத்துல இளையராஜாவோட மகள் பவதாரணி தான், இந்த பொண்ணு யாரு மீனாட்சி இளையராஜான்னு போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கூட ஒருத்தவங்க கூட கேட்பாங்க. இல்லை என்ன தெரியாதவங்க எனக்கு தெரியும், ஒருவேளை அவங்க மனைவியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களை கூட நான் காதில் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது இல்லையா அவங்க வந்து இவனோட அப்படி அந்த ஒரு இது நிறைய பேர் அதில் அப்படிதான் நினைச்சா. உங்களுக்கு ஏதோ ரிலேட்டிவ் பால் இருக்கா அவர்கிட்ட? இல்லைங்க, இவர் நாங்கள் வந்து ஐயாவோட அடிமைகள். ஏன்னா அன்னக்கிளி படம் வந்து மறாத வருஷம் இவர் பிறந்தார் 66 அன்னக்கிளி, அது 76 77 இவர் பிறந்ததுனால அந்த படத்தோட தாக்கத்துல என்னோட சின்ன மாமனார் இவருக்கு வந்து இது புதுசா இளையராஜான்ற ஒருத்தர் இறங்கியிருக்காரு. அந்த பாட்டு அவ்வளோ, அந்த படம் அப்பவே பெரிய ஹிட் இல்லை. ஸோ அந்த பேரை வைக்கணும்ட்டுன்னு இவருக்கு அப்போ வச்சதுனால அதுவும் அந்த ஐயாவுடைய ஒரு சென்டிமெண்ட்ல தான் இவருக்கு அந்த பேர் வச்சது. யாருமே அந்த பேரை பெரும்பாலும் வச்சுக்க மாட்டாங்க. புரியுது. ஒரு சில பேர் ஆமா கரெக்ட், ரொம்ப அபூர்வமா அந்த பேரை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆந்தக்குடி இளையராஜா தம்பி வச்சது கூட ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான். அவர்லாம் வந்து 85 கிட்ஸா இருப்பார் அவர். இவர் 77 இவர் பிறந்ததுனால படம் வந்த மறாத வருஷமே ஒருத்தவங்க பேர் வச்சிருக்காங்கன்னா அப்பவே அவர் ஒரு பெரிய படைப்பாளி இல்லையா. இன்னைய வரைக்கும் அது தாங்கி நிற்கிது இல்லை. அது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் முத கொண்டு அந்த பாடல்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த இசை அந்த வடிவத்தில் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தது தான். எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜெகமே தந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த இலங்கை தமிழர்கள். ஆமாம், இலங்கை தமிழர்களுக்காக அந்த இருக்கா? ஆமாம், அந்த பாட்டு வந்து ஒரு தாயோட ஓலம் தான். அது கூட அவன் போயிடுவான், அந்த நீ என்ன எப்போ இதுக்கு அப்புறம் என்ன வந்து பார்ப்பேன், அந்த மண்ணு எப்போ நாம சேருவோமோ, எப்படித்தான் சேருவோமோ, அல்லாடைய உசுரும் அதுவரையில் தாங்கிடுமோ, தாயிருக்க பிள்ளைகளை போர்க்களமும் செதறடிக்க, கை பேசஞ்சு தாயும் நிக்க, பிள்ளையும் போயதிலியோ தேசமெங்கும் அலங்கோலம், தாய் மனசு கலங்குதையா, பூமழைய பார்த்த பூமி குண்டு மழை பாக்குதையா,
தேய்பிறைய பெத்தெடுத்த கண் போலதான் வளர்ந்த கத்திமோன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல, காப்பாத்த வழியும் இல்ல. அப்படிதான். அதாவது நம்மளுடைய கன்னத்தில் முத்தமிட்டாயில ஒரு பாடல் ஒன்று வரும். அதுக்குள்ள ஒரு பெரிய வழி இருக்கு. அந்த மண்ணை விட்டு போற ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது எந்த அளவுக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த பாடல்லையுமே அப்படிதான். எப்ப அதுலயுமே அந்த ஒரு வார்த்தை வந்து ஒத்து போகும். இந்த இடத்துல நான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அந்த வார்த்தை. இதுலயுமே எப்ப நான் சேருவணும், எப்படித்தான் சேருவணும் அப்படிங்கும்போது அதுல அல்லாட என் உசுறு அது வரைக்கும் தாங்கிருமோ, நீ போற இடம் பெரிய இடம், போர்க்களத்துக்கு போற, நீ வர வரைக்கும் என் உசுறு இருக்குமா, அந்த தாயோட வேதனைகள். அது அண்ணா ஒரு சந்தோஷம் நான் சொல்லும்போது, அம்மா புரியுது இல்லை, புரியுது சார், எவ்வளோ பேர் இழந்தோம் சார் நம்ம அதில். இதில் ஒரு என்ன போயிட்டு நான் இதில் அசிங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, ஓலத்தை உங்களால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அதில் ரொம்ப என்னை பாராட்டினார், நல்லா ஃபீல் கொடுக்குற மீனாட்சினி அப்படின்ட்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த அழுகை பாடல்ல வந்து அழுதுகிட்டே பாடுறது. எஸ்பிபி அவர்கள் வந்து எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, பாட்டு அப்படிங்கிறது நடிப்பு தான், பாடல்ல நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எஸ்பிபி அவர்கள் அதுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அழுகைக்கான தேவை இருக்கிற இடத்துல அழுகிற மாதிரி இருக்கணும், அதை நம்ம அழுகையா வெளிக்காட்டிடக்கூடாது அப்படிங்கிற வகையில தான் உங்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே அப்படிதான் பண்ணியிருப்பீங்க நீங்க. அதேமாரி இந்த ஒய்யாரம் பாட்டு வந்து இந்த ட்ரைபை பற்றின அது ஜாலியாக இருக்கும். அங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, அந்த கொண்டாட்டத்தை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் அதை நம்மளுடைய இசை வடிவில் வந்து கொண்டு வரணும், நம்மளுடைய குரல் வடிவில் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, எனக்கு அதை சொல்லுங்களேன். ஒய்யார சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகவா லாரன்ஸ் அண்ணாவோட படம் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. ஆனால் அப்படி ஒரு ஜிகர்தண்டா XXX இப்படி ஒரு இதில் வரும்ங்கிறது எனக்கு தெரியாது, படத்தோட சூட்சமும் தெரியாது. ராகவா அண்ணாவோடது பாட்டு அப்படின்னு மட்டும் அண்ணா சொன்னாங்க, இதை பாடுங்க அப்படின்ட்டுன்னு. அதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ எங்கனமேட்ட கோட்டிக்கார பயலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த திருநெல்வேலி பக்கத்தில் வரக்கூடிய பயலை இப்படி இல்லாமல் நடுவில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் அதையும் கவனிக்கணும், நம்ம அந்த ஊர்க்காரங்களாவே மாறிடணும். ஸோ அது என்ன பண்ணால் அப்போ சார் வந்து சொன்னார், அம்மா இந்த ஸ்லாங்குன்னு. இப்போ அதில் இருக்கிற பாடல்கள்ன்றதை விட அவங்க பேசுகிற வார்த்தையில் நிறைய உள் வாங்கி தான் அந்த பாட்டு இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நடிப்பு, நீங்கள் சொன்னாப்பலே நடிப்பு தான். அருக்காணி அங்கம்மாலாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலி கிண்டல். அதுலேயே கீச்ச பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள், அனல் மேல் பனித்துளி, ஆண்ட்ரியா மேம் நடிச்சது. அது பார்த்தீங்கன்னா அது கீச்சேன் குக்குராணி கீச்சேன் அப்படி ஒரு மியூசிக் அது. ஸோ அது வந்து சொல்றாரு அண்ணா, நீங்க இதுல கூச்சம் பார்க்கக்கூடாது மீனாட்சி, இது வந்து இப்படியான பாட்டு, இதை நீங்க அதை கொண்டு வரணும். ஒரு கல்யாணத்துல ஒரு கிராமத்துல மலைவாழ் மக்கள் பண்ற கல்யாணம் அது. ஸோ அது எப்படி இருக்கணுமோ அதை அந்த மாதிரி கொண்டு வாங்கன்ட்டு. அதே மாதிரி ஜிகர்தண்டா XXXும் கல்யாண சாங் தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வழி இருக்கு போகுது. அவங்க எல்லாம் அதெல்லாம் சுமந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் கேமரா எடுக்கக்கூடிய S.J. சூர்யா சாருக்கு ஒரு வழி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோயினியா இருக்கிறவங்க அவங்க வந்து கர்ப்பமா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வழி. இவர் நம்மளுடைய மண்ணு போயிருமோங்கிற ஒவ்வொரும் ஒரு வழியில இருப்பாங்க. கொண்டாட்டமும் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு வழியும் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சார் இந்த வழிகளை கொடுத்து நிறைய நீங்கள் வழிகளாவே கொடுத்துட்டீங்க, எப்போனா இப்போ குத்துப்பாட்டு, இது குத்துப்பாட்டு தான்மா, நீ பாடு, நல்லா இருக்கும் பாடு அப்படின்ட்டு தான் அந்த பாடல் உருவான விதம். அதுலேயும் நிறைய மிஸ்டேக் பண்ணேன் நான். அது சந்தோஷம்னாக்கு வந்து சிலதெல்லாம் திருப்தி இல்லைன்னா போய் டீ குடிச்சிட்டு வந்துருங்க அப்புறம் பாடலாம் அப்படின்னு அப்பயே நினச்சிப்போம், ஓஹோ ஆளு ஏதோ முடிஞ்சு போச்சுடா அப்படின்ட்டுன்னு. ஆனால் நல்ல அழகா அதை எடுத்தாங்க அண்ணா, எடுத்து ஜாலியா இருக்கும். முடிஞ்சிருச்சு அப்பத்தான் ஒரு நேரம் ஒரு இதில் அப்பத்தான்னு கூப்பிட்டேன். ஏன்னா என்ன சார் வயசானவங்க பாட்டையே ஓடுது, என்னங்க சார் இதுன்னா, அவ்வளோதான் அப்பத்தா தான், நீ என்ன பாட்டு ஃபுல்லாக அப்பத்தா பாட்டாவே போயிட்டு இருக்குன்றது கிடைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு போகலாம் அப்படின்னு. ஒரு ஃபுல்ல முடிஞ்சு நம்ம பாடத்துல முடிஞ்சிருச்சுங்கிறால, இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாரா, ஒன்றும் புரியல, எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க. உடனே மேம் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, எல்லாம் சூப்பராக இருந்திருப்பா போப்பா அப்படிம்பாங்க. அப்படி வந்த பாடல் தான் அது ஒரு நல்ல ஜாலி மூடு தான். மழையில நனைஞ்சிக்கிட்டு போய் பாடிட்டு வந்தோம். அப்படியா? அந்த பாடலுமே அப்ப அதனாலதான் அந்த வைப் வந்திருக்கும், மனிதனால ரசிச்சுக்கிட்டு போனதுனால அந்த பாடலையும் ரொம்ப ரசிச்சு கொண்டாடி பாடுற மாதிரி ஆயிடுச்சோ. நைஸ், சூப்பர் மேம். அந்த லைக் ஒய்யாரம் உடுத்தி வந்த அம்மையாரம், சிங்காரம் சினுக்கு கிண்ணாரம், சேலைய கண்டாரம் அம்மா சிரிப்ப கண்டாரம்,
ஒய்யாரம் ஒண்டுங்க எல்லாரும் ஹாய் காடாம் கூடு கதிருத்தோட காடு சேர்த்து காளி பட வீடு ஜீவனூறு சவிக்குதுவோம் பேரு அம்மோரே ஐயோரே காவக்காரி ஹாய் ஒய்யாரம் ஒய்யாரம் உடுத்தி வந்த மெய்யாரம் சிங்காரம் சிங்காரம் சினுக்கு கிண்ணாரம் ஒய்யா ஒய்யா ஒய்யாரி ஏ ஒய்யா ஒய்யா ஒய்யாரி 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 இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் பண்ணி பார்க்கட்டேன் பண்ணு அப்படின்றவாரு பண்ணு நல்லா இருக்கு பண்ணு நல்லா இருக்கு இது நல்லா இருக்குல்ல சரி சூப்பர் சூப்பர் அப்படின்பாரு அண்ணா. நைஸ் நைஸ். நான் நிறைய பாடல் பாட வச்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஐயோ அப்படிலாம் இல்ல, இதன் மூலியமா என்னோட பாட்டு உங்களோட சேனல் மூலியமா இல்ல லைக் அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். எப்போதுமே இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐ திங்க் ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து டிபேட் ஷோவில் வந்து இந்த பாடல்லாம் இவர்கள் தான் பாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு நிற்க வச்சு ஒரு ஆமா நீயா நானா நிகழ்ச்சி விஜய் டிவில அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷாக் ஆனிச்சு. இந்த பாட்டு இவங்க பாடினாங்களா, இந்த பாட்டு இவங்க பாடினாங்களா அப்படின்னு ஷாக் ஆகிறேன். அதனால தான் இந்த பாடலாம் நான் வந்து ஓகே நீங்கள் பாடிடுங்க தெரியட்டும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட வச்சது. நீங்கள் சொன்னீங்களே இந்த ஐ மீன் வாழை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நான் முழுசாக பாடிட்டேன். ஆனால் அது வந்து ஒரு மேலுடைய அது ஆணுடைய ஒப்பாரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஐ மீன் அப்படி தான் மாறினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நீங்கள் முழுசாக பாடிட்டீங்கல்ல, இப்போ பாடுங்களா அதை கேட்போமே ஆணுடைய ஒப்பாரியை அப்படி இந்த வருஷம் கேட்டு பார்ப்போம். எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி நான் மண்டியிட்ட பாதவத்தி ஐயா புஞ்சிரிப்பு ரேகையில தீக்குளிச்ச பாதவத்தி நான் தீக்குளிச்ச பாதவத்தி மலை உச்சியில பூத்தைய பிச்சு பூவ எங்க கொத்து கொத்தா காய்ச்சய வெள்ளரி பிஞ்சி எங்க கொல்லையில காஞ்சய பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரம் வேவும் பச்சை கிளி எல்லாம் நோவும் ஐயா நான் பாதவத்தி உன்னை தப்ப விட்ட நான் பாதவத்தி உன்னை ஓட விட்ட நான் பாதவத்தி ஐயா நான் பாதவத்தி உன்னை பறக்க விட்ட நான் பாதவத்தி உன்னை ஓட விட்ட நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி இததான் பாடினேன். பாடின உடனே நல்ல ஃபீல். அப்பா இறந்த டைம்ல அப்போ ஏதோ ஒரு துக்க செயல்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது பாடின உடனே ரொம்ப நல்லா இருந்தது. மாரி சார்லேருந்து எல்லாமே. ஆனால் இன்னும் கொஞ்சம் வரணும், ஃபீல் வரணும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து முடிவுகள் மாறிச்சு. இந்த மாதிரி வந்து ஆணுக்கான ஒப்பாரி அதுன பிறகு ஆனால் எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. ஏன்னா அது 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 அவர் கொடுத்த வேற, அது அவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா விட்டா மாறி சரியா பாடிடுவார். அந்த மாதிரி ஒரு நடிக்கணும். அது நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அது இருக்கணும். எப்பான்னும் போது அந்த உள்ளேருந்து வரணும். எனக்கு வரவே இல்லை அது, இது வருது. அப்புறம் அவர் சொன்னார் இருங்கன்ட்டுன்னு அதை மாற்றி பார்ப்போன்ட்டு தான் அண்ணா ஜித்தன் அண்ணா வந்தாங்க. அவர் பாடினார். அதுக்கப்புறமா சில வரிகள் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கு அந்த அவர் கொடுத்தது முடியல. ஆமாம், அப்போ அந்த அளவுக்கு நான் பக்குவப்படலை அந்த டைமில். அதுக்கப்புறம் பக்குவங்கள் இது நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறது வேற. ஸோ அவ்வளோ உருக்கம் நம்மளுக்கு அது வருமானது நிஜமாவே வரல. அந்த அண்ணா அளவுக்குலாம் நிஜமா. அதில் ஒரு வரி வேற ரொம்ப முக்கியமான ஒரு வரி என்னன்னா, வத்தி போன மாறனா பிச்செடு. அந்த வரி இதுக்கு மேலே என்ன நம்ம தர முடியும்னு இருக்குல்ல. அது அது அவ்வளோ பெரிய வழி. அந்த 2 வரிக்குள்ளே இருக்கக்கூடிய வழி வந்து ரொம்ப அழகாக மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதியிருப்பாரு. ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டில் அந்த பாட்டு தனிமையில் கேட்டால் ரொம்ப கொடுமையான ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். ரொம்ப அது ஒரு தாய்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்ப்பா ஒரு குழந்தை?
ஸோ அதுவே அவள் எடுத்து கொடுக்குறேன்னு அவள் எப்பயுமே என் அப்பா சொல்லுவார், ஒரு தாய்கிட்ட போயிட்டு ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம்னா, எனக்கு என்ன சாமி வேணும், நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி நல்ல வேலைக்கு போய் நல்ல உத்தியோகத்தில் போய் கை நிறைய சம்பாதிக்கணும், நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது சார், இதுதான் அம்மா சொல்லுவாள். அதே ஒரு பொன் குழந்தை போய் கேட்டுச்சுன்னா, அம்மா நான் என்ன உனக்கு என்னம்மா வேணும், நான் இப்போ வேலைக்கு நீ என்ன நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு மனுஷங்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருன்னா அதுவே எனக்கு போகிறேன். ஆனால் கணவர் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு படம் வாங்கி கொடுங்களேன். ஸோ இதுதான். ஆனால் குழந்தைங்கள அதுதான் தாயோட பாசம் மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம், அது எல்லாருடைய சில பேர் அதை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. அது தலைகீழாக 3 வயசு. இப்போ எங்கள் அம்மா கூட ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அதில் இருக்கிற ஒரு 2 குழந்தை வெறுத்துச்சு. பரவாயில்ல, மீதி 4 பேர் இருக்கோம்ல நாங்கள். ஸோ அந்த மாதிரி அம்மா மட்டும்தான், அம்மா அப்பா. கோக் ஸ்டுடியோவில் கதிஜா மேமோட ஒரு ஆமாம். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி, லைக் அவங்களுடைய நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன் அது எப்படி இருக்குது? ஆமாம், கோக் ஸ்டுடியோங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஷான் ரோல்டன் சாரர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு வரன்னு கூட சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பாடும்பொழுதெல்லாம் நான் யாரையுமே பார்க்கல. நாம ரெக்கார்டிங் பண்ண போயிட்டோம், ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ வந்து இந்த இது நம்ம மகாபலிபுரம் கிட்ட ஏதோ ஒரு இடம் எனக்கு பெருசாக தெரியல, கார் அனுப்பியிருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து மாஸ்க்லாம் போட்டு நல்லா அவங்க மதத்தை இது பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இப்போ நல்ல ஒரு குழந்த, நாங்கள் ஜாலியாக இது பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொடுப்பா அப்படிலாம் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா சோஷியலாக நான் நினச்சேன் ஏதோ பாட வந்த ஒரு பாப்பா போல் இருக்குது அப்படின்ட்டுன்னு. அது வரைக்கும் சாரோட மகள்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்துட்டு அவன் பாட்டு ஒரு 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 இதுவே இல்லை, ஒரு யதார்த்தமான ஆடம்பரமும் இல்லை, பேச்சிலும் கிடையாதுங்க, ஆக்டிவ்லையும் எதுவுமே இல்லை, ஒரு நார்மலான ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போயிருந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ வந்து சார் சொன்னார், நீங்கள் பேசியிருந்தீங்க, அவங்க யார் தெரியுமாம்மா, ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதானே. ஐயோ, நான் வெறும் கண்ணை தானே சார் பார்த்தேன். நானும் சொல்கிறேம்மா உன் கண்ணு அழகாக இருக்குடா, முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே, அப்புறமா எனக்கு உங்கள் முகத்தை காட்டுங்கன்னா, இல்லைம்மா நான் அப்புறம் அவங்க அதை இது பண்ணிக்கல, அது புரிஞ்சுது. சரி ஓகே, நம்ம கட்டாயப்படுத்த விடாது குழந்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரகுமான் சாரோட பொண்ணு. அவங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னென்னா ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் சாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் நேரில் பார்த்தது கிடையாது. பார்த்துட்டு நான் ரொம்ப இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒதுங்கினோடனே அவங்க சொன்னாங்க, என்ன ஏன் நீங்கள் நார்மலாக இருங்க, நீங்கள் முன்ன இருந்த மாதிரி இருங்க, எதுக்கு அப்படி ஒரு இது அப்படின்ட்டு. போகிற வரைக்குமே அவ்வளோ ஜாலியாக அந்த அது வந்து ஒரு நேச்சுரலாக நடந்த ஒரு வீதியில் ஒரு திருவிழா நடந்த எப்படி இருக்குங்க அந்தமாதிரி. நாங்கள்லாம் ஆடியன்ஸு திண்ணையில் உட்காந்துருக்கோம். அப்போ நாங்கள் அது வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அந்த பாட்டுக்கு ஒரு திருநங்கை அக்கா வந்து ஒருத்தவங்க பண்ணினாங்க. அப்போ அவங்க ஆடும்பொழுது நாங்களும் கூட சேர்ந்து நம்ம இவர் கானா உலகநாத அண்ணாவும் அந்த அக்காவும் பண்ணினாங்க. அவங்க பேர் நல்ல பேர். அவங்களும் பண்ணும்போது நாங்கள்லாம் ஆடியன்ஸாக போய் அவங்க கூட டான்ஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் உட்காண்ட்ருக்கோம். அப்போ கத்திஜா அம்மா பாப்பாவும் நாங்களும் போய் ஆடணும். அப்போ கூட அவங்க நான் எனக்கு இது பண்ண பிறகு, அக்கா அப்படிலாம் இருக்காதீங்கக்கா, இப்போவும் எங்கன்னா பார்த்தாங்கன்னா பேசணும்னா ரொம்ப அன்பா பாசமாக. ஆமாம், அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு அது அது எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட பயணங்கள் எல்லாமே. ஆரம்பத்தில் ஒரு கனவோட உள்ளே வந்திருப்போம், அது நினைவு ஆயிடுச்சா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அது எந்த அளவுக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல இந்த பாட்டின் மூலிமா. ஆனால் நிறைய ஒரு படிப்படியாக தான் நாங்கள் வரோம். எடுத்தோடனே டக்குன்னு 15வது படியில் கால வைக்கல. முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, சில நேரங்களில் மறுபடியும் முதல் படிக்கெலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி வர நேரத்தில் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். திறமைக்கு என்றைக்குமே வந்து பாராட்டுக்கள் என்றைக்கும் இருக்கும். திறமை இருந்துச்சுன்னா உழைப்பு, அதுக்கு அதை நடந்தவன் காலில் ஸ்ரீதேவி, இருந்தவன் காலில் ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இரு, எதையும் எதிர்பார்க்காத, எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓடுற அளவுக்கு ஓடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புகழோடு தான் போகணுன்னெலாம் கிடையாது. நம்மளை நான் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடவுள் 2 குழந்தை கொடுத்தாரு, ஒரு அப்பா அம்மா கொடுத்தாரு, இத்தனை அக்கா தங்கச்சிங்க கொடுத்தாரு. இதுங்களை நான் சரிப்படுத்தினாலே போதும், இந்த சமுதாயமும் சரியாயிடும். என்னுடைய கணவரை, என்னோட 2 குழந்தைங்கள நல்ல ஒழுக்கம், இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பழகணும், அப்பா கிட்ட இப்படி தான் நடந்து, தாத்தா கிட்ட இந்த ஒழுக்கம் பண்பாடுகளை சொல்லி கொடுத்தாலே நம்ம குடும்பத்தை நம்ம கவனிச்சாலே, ஒரு வீடு அவங்கவுங்க குடும்பத்தை கவனிச்சாலே போதும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் என்னோட சாதனை வந்து பெண் சாதனை அப்படிலாம் கிடையாது. எனக்கு இப்போ பெண்ணுக்குன்னா ஒரு பெரிய உரிமை கொடுக்கணும், அது சாதனை படிக்கணும் அப்படி இல்லை. எனக்கான திறமைகளுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒன்று ஒன்றா கிடைச்சிட்டு வருது. ஆனால் என்னோட கணவர் அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப டக்குன்னு மேலே போனால் டக்குன்னு கீழே விழுந்துருவோம் பாப்பா, அதனால் பொறுமையாக போகலாம், ஒன்றும் இல்லை, படிப்படியாக வந்துட்டு இருக்கிற, உன்னோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வருது, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நான் ஏன் அடுத்தவங்களை பார்த்தோம் நான் எதுவுமே எப்பா இந்த பொண்ணு இது பாட்டு அப்படிலாம் நாங்கள் இது பண்ணிக்கவே மாட்டோம். சரி, இன்னும் அந்த குழந்தைக்கு இன்னொன்று கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா நாங்கள் ஒரு டீச்சரு, நம்ம ஒரு சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கும் நான் சொல்லுவேன், ஏம்மா நீங்கள் இன்னும் பாடாமல் இருக்கீங்க, உங்கள் புகழெலாம் ஏம்மா வராமல் இருக்குன்னா, நான் பாடின பாட்டை நீ கேட்டிருக்கல, அதுதான்டா என் வெற்றி,
நான் யாருன்னு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பாரதியார் நம்ம முகம் தெரியுமா, அவங்க வரைஞ்சி வச்சு தான் நம்ம பார்க்குறோம். திருவள்ளுவர் எப்படி இப்படி சொண்டை போட்டுட்டு இருந்தாரா, மேலே சட்டை போடாமல் இருந்தாரா, நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு குரல் பக்குதா, இந்த அம்மா நல்லா பாடுதில்ல, அது போகிறோம் எனக்கு. எனக்கான வருமானம் வந்துச்சுதா, அதுவும் அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குல்ல, அப்படி தான். அது மாதிரி நாங்கள் உழைக்கிறேன். என்னோட முகம் தெரியணும் தெரியலன்ற அவசியம் இல்லை. ஆனால் தெரிஞ்சால் சந்தோஷம். நான் தாங்கிறது தெரிஞ்சால் நிறைய பேர் ஒரு பாட்டு பாடுறாங்க, நல்லா ஹிட் ஆகுறாங்க, முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம பண்ணலைன்னா இன்னும் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னும் நிறைய கொடுக்கணும். கொடுத்தா தான் நான் அந்த நிலைமைக்கு வருவேனா, அந்த இடத்துக்கு நான் வருவேங்கிறது. அப்போ என்ன நான் ஷைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அவங்களையும் எனக்கு கொடுக்கலையே அவன் ஏன் எனக்கு கொடுக்கல, அந்த பொண்ணு கொடுத்தானே, அந்த பையனுக்கு கொடுத்தானே, அது இல்லை. நான் இன்னும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு, வாங்க வேண்டிய இடத்துக்கு நான் போகலப்பா. அது வரும் ஒரு நாளைக்குன்னா, அந்த நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. அதான் அடையாளம் கிடைத்தும் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கும் மீனாட்சி இளையராஜா. கரெக்டா? கண்டிப்பா அடையாளம் கிடைச்சிருச்சு. பாடலுக்கான அடையாளம் கிடைச்சிருச்சு, முகத்துக்கான அடையாளம் தேடிக்கொண்டு கண்டிப்பா கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒரு பையனோட ஆசை என்னன்னா, நீங்க பாடின பாடல்கள் எல்லாமே அவன் கேட்டான். இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த பாட்டை உங்களோட வாய்ஸ்ல கேட்டா எப்படி இருக்குங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சேம் ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில வந்து மாமன்னன் படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, வடிவேல் சார் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை உங்களுடைய குரல்ல கேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசை. முடியுமா? எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வடிவேல் ஐயா அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. அவர் நீங்கள் சொல்வீங்கள்ல, அந்த குரலில் ஒரு வலியும் ஒரு சுமையும் இருக்கும்ட்ட. ஒரு தகப்பனாக இருந்து அவரோட மகனுக்கு பாடுற பாட்டு தான் அது. மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ளே வெடிக்குது ராசா. அங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல பற்றிக்கிச்சு, ஆனால் இங்கே வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அதான் அதோட அர்த்தம். அவ்வளோ அழகான இது. எனக்கு வாய்ப்பு கிடைக்குது, பாடுறேன் கண்டிப்பாக அந்த தம்பியால். மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. தவிழெடுத்து தாளம் அடிடா ராசா, தந்தானா தந்தானா பாடு ராசா. அதுக்கு மேல தெரியல ராசா. இல்ல இதுவே மன நிறைவு. சந்தோஷமாடா. நன்றிமா. ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. அதாவது இந்த டைம்ல இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிட்டேன், பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் பொறுமையா இருந்துட்டேன். இப்பதான் என்னுடைய புகழ் வெளியில வரப்போகுது. இப்போ நான் இதுல அவ்வளோ உங்களுடைய சேனலுக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க. ஏன்னா நம்ம வந்து கோக் ஸ்டூடியோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு பேட்டியாக எடுத்து அது பெரிய நல்லா வந்துச்சு. எனக்கு அது ஒரு பெருமையை கொடுத்தது அது. ஸோ அப்போ அவர் சொல்லும் போதே நினச்சா, ஆஹா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு பெரிய எனக்கு முதல் படி உங்களுடைய பேட்டி. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி மேம். இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கும் இந்த படத்துலேயே அடுத்தடுத்த பாடலுக்கும் உங்களை சந்திக்கிறதுல காத்திருக்கேன் மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.